வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிக்னாமெட்ரியில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி கண்டென்ஸாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னென்னா பேசிக் சைன் டீட்டா காஸ் டீட்டா அதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் 6 டீட்டா உண்டு. அந்த 6 டீட்டாமே 19 டிகிரியில் தான் வரும் எப்போவுமே. ஓகேங்களா? ஸோ இப்போ டீட்டா எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டா எங்கே இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஆப்போசிட் சைட், கீழே உள்ளது பேஸ் சைடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மேலே கனெக்ட் பண்ணுறது ஹைப்போத்தெனிஸ். ஓகேங்களா? அதே மாதிரி டீட்டா மேலே இருந்ததுன்னா கீழே உள்ள ஆப்போசிட் சைடாக இருக்கும், சைடில் உள்ள பேஸ் சைட் இது ஹைப்போத்தெனிஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே இது 19 டிகிரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதேமாதிரி 19 டிகிரி போதே நமக்கு பிதாகரஸ் தியரமும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிதாகரஸ் தியரம்னா ரெண்டு சைடு ஆப்போசிட் சைடு ரெண்டு நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஹைப்போத்தெனிஸோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஏபின்னு இருக்குன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த ரெண்டு ஸ்கொயரையும் ப்ளஸ் பண்ணி ரூட் எடுத்த மாதிரி இருக்கும். ஒருவேளை சி ஹைப்போத்தெனிஸ் கொடுத்துட்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா ஹைப்போத்தெனிஸ்லேருந்து அதை மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பி கொடுத்தாங்கன்னா ஏ கேட்டாங்கன்னா பியை மைனஸ் பண்ணிவிட்டு ரூட் எடுத்த மாதிரி இருக்கும். ஒருவேளை ஏ கொடுத்துட்டு பி கொடுத்தாங்கன்னா ஏயை மைனஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் தான் மைனஸ் பண்ணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணிட்டு ரூட் எடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து எப்படி நம்ம டேபிள்ஸ் மாதிரி இதுவும் நம்ம 2-3 நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா 3 4 இருந்தால் 5 தான் வரும். இப்போ 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9, 4 ஸ்கொயர் வந்து 16, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 25. ஓகேங்களா? ஸோ அப்போனா 3 4 5 எப்போவுமே இந்த கான்செப்ட் தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி 7 வந்ததுன்னா 24 25, 7ஐயும் 24 ஸ்கொயரும் ப்ளஸ் பண்ணோம்னா 25 ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? அதுமாதிரி 8னா 8ஐயும் 15ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 17 ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? 8 ஸ்கொயர் 64, 15 ஸ்கொயர் 225, ப்ளஸ் பண்ணும்போது 289. ஸோ 17 ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு சில நம்பர் நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். மனப்பாடம் பண்ணால் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டா பார்க்கலாம். டீட்டா பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டீட்டா இருக்குது. ஓகேங்களா? 6 டீட்டா வந்து சைன் டீட்டா வந்தது. இப்போ டீட்டா எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஆப்போசிட் சைடு பை ஹைப்போத்தெனிஸ். ஓகேங்களா? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போத்தெனிஸ். அதே இது காஸ் டீட்டா வந்து பேஸ் சைடு பை ஹைப்போத்தெனிஸ். ஓகேங்களா? பேஸ் சைடை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஹைப்போத்தெனிஸ் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டேன் டீட்டா, மூணாவது டேன் டீட்டா வந்து என்னென்னா ஆப்போசிட் சைடு பை பேஸ் சைடு. இந்த ஆப்போசிட் சைடு பை பேஸ் சைடு சொல்லும்போது என்னென்னா நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். டேன் டீட்டா வந்து என்னென்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு சேம் இதே தான் வரும். ஹைப்போத்தெனிஸ் கேன்சல் ஆகி நமக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொசிகன் டீட்டா நீங்கள் எப்போவுமே சைன் டீட்டா காஸ் டீட்டா ரெண்டையும் ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொசிகன் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது கூட கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். சைன் டீட்டா கூட தான். கொசிகன்றது சைன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா? அப்படியே மாற்றி போடும். ஹைப்போத்தெனிஸ் மேலே வந்துடும், ஆப்போசிட் சைட் கீழே வந்துடும். ஓகேங்களா? அதுமாதிரி சீக்கன் டீட்டா வந்து காஸ் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல். 1/காஸ் டீட்டானா ஹைப்போத்தெனிஸ் பை பேஸ் சைட் அப்படியே ரெசிப்ரோக்கல். காட் டீட்டாங்கிறதும் 1/tan டீட்டா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணதான் பேஸ் சைடு பை ஹைப்போத்தெனிஸ். ஓகேங்களா? சரி, இன்னொன்று சொல்லுவாங்க காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. நம்ம காஸ்ட்லேருந்து சைன் டீட்டா டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே இந்த ட்ரையாங்கிள் மட்டும் அவசியம். டீட்டா இங்கே இருந்ததுன்னா இது ஆப்போசிட் சைடு, ஒரு மேலே டீட்டா இருந்ததுன்னா கீழே உள்ளது ஆப்போசிட் சைடாக இருக்கும், இது பேஸ் சைடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டீட்டா ரிலேட்டடாக கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா ஈக்குவல் டு 8/17 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள் எப்போவுமே 19 டிகிரிலாம் பெரும்பாலும் வரும். ஓகேங்களா? ஸோ டீட்டா எங்கே இருக்குன்னா ஆப்போசிட் சைடு. சைன் டீட்டான்றது ஆப்போசிட் சைடு பை ஹைப்போத்தெனிஸ். ஓகேங்களா? ஸோ 8 7 வந்தால் நான் சொல்லியிருந்தேன் 15 தான் நீங்கள் வரும். இப்போ நமக்கு என்ன இருக்காங்க டேன் டீட்டா. ஸோ டீட்டா எங்கே இருக்குன்னா டேன் டீட்டாவோட ஃபார்முலா வந்து என்னென்னா ஆப்போசிட் சைடு பை ஹைப்போத்தெனிஸ். ஸோ டேன் டீட்டா ஈக்குவல் டு 8/15. ஸோ 8/15 தான் செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி வேலை சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்த என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8 காட் டீட்டா ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் த சைன் டீட்டா பை ப்ளஸ் காஸ் டீட்டா பை சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காட் டீட்டா ஈக்குவல் டு 6/8. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் காட் டீட்டான்னு என்னென்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு டிவிஷனில் இருந்தது அப்படின்னா இப்படியே நம்ம டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சைன் டீட்டா ஈக்குவல் டு 6ன்னு காஸ் டீட்டா ஈக்குவல் டு 8ன்னு நம்ம டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். அப்படி டிவிஷன் இல்லாமல் வெறும் சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்மெட் தான் பண்ணணும். ஓகேங்களா? காட் டீட்டானா பேஸ் சைடு பை ஹைப்போத்தெனிஸ்ன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சாரி, நான் மாற்றி இருக்கேன். ஸோ காஸ் டீட்டா பை சைன் டீட்டா
ஓகேங்களா. ஸோ ஆப்போசிட் சைடு பை ஹைப்போத்தினிஸ் சொல்லி நம்ம இது கண்டுபிடிச்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டேரெக்டாக போடலாம். sin θ என்ன வருது, ஆறுன்னு வந்திருக்கு. sin θ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா cot θ = 6/8. இங்கே உள்ள இது மல்டிபிள் டிவிஷனில் வந்துடும். அதுக்கப்புறம் cot θ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், cos θ sin θ. ஓகேங்களா. ஸோ cos θ = 6, sin θ = 8. ஸோ ஃபஸ்ட்டு நான் மாற்றி எழுதியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதான் கரெக்டாக இருந்தது, cos θ = 6. ஸோ இப்போ டிவிஷன் இருந்துன்னா நம்ம டேரெக்டாக அந்த வேலையை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். டிவிஷன் இல்லாத பட்சத்தில் வெறும் sin θ ப்ளஸ் cos θ அப்படி மட்டும் இருந்ததுன்னா நம்ம sin θ என்னவோ இங்கே 10ன்னு கண்டுபிடிச்சா அதை சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8னா ஆப்போசிட் சைடு பை ஹைப்போத்தினிஸ் 8/10 ப்ளஸ் cot θனா 6/10. இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ டிவிஷன் இருந்துன்னா நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா. என்ன ரீசன்னா 10 வந்து எப்படினாலும் கேன்சல் ஆகும். இப்போ நம்ம மைனஸ் வந்தால் என்ன வரும், sin θ மைனஸ் cos θன்னு வரும். ஸோ 8/10 மைனஸ் 6/10, ஸோ 2/10ன்னு வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிவைட் பண்ணும்போது எப்படினாலுமே நமக்கு 10 கேன்சல் ஆகிடும். அடுத்து 2/10. ஸோ கீழே உள்ளது அப்படியே ரெசிப்ரோக்கல் மாறும். ரெசிப்ரோக்கல் மாறினா 14/10 இன்ட்டு 10/2, 0 0 கேன்சல், 10 கேன்சல் ஆகிரும். 2ஆல் டிவைட் பண்ணால் 7. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணாமல் நம்ம டேரெக்டாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ சைன் வந்து 8, ஸோ 8 ப்ளஸ் cos θ 6 டிவிசிபிள் பை, அது மாதிரி sin θ 8, cos θ 6. ஸோ ரெண்டே ப்ளஸ் பண்ணோன்னா 14 வரும், மைனஸ் பண்ணால் 2. ஸோ 14/2னா 7. ஸோ 7. ஸோ நம்ம ரெண்டு மெத்தட் பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பண்ணலாம். அது எப்போனா ஃப்ராக்ஷன் வந்துன்னா நம்ம பண்ணலாம். ஃப்ராக்ஷன் இல்லாமல் தனியாக வெறும் sin θ cos θ இருந்துன்னா அந்த மாதிரி பண்ணாமல் நார்மலாக பிதாஸ் சேர வச்சு நம்ம 3 ஃபேஸையும் கண்டுபிடிச்சி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஓகே. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா sec A கொடுத்து 17/8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 13 sin A ப்ளஸ் 15 cot A பை 68 cot A மைனஸ் 16 tan A. ஓகேங்களா. ஸோ இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏ இங்கே இருக்குது அப்படின்னா 7 கொசிக்கன் சீக்கன் பார்த்தீங்கன்னா சீக்கனோட ஃபார்முலா வந்து ஹைப்போத்தெனிஸ் பை பேஸ். ஓகேங்களா. ஹைப்போத்தெனிஸ் பை பேஸ் அப்படின்னா இங்கே என்ன வரும் 50. அதே ஃபஸ்ட்டே நம்ம சொல்லணும் பிதாசையில் 3 4 வந்தால் 5 தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அதுமாதிரி 8 15 வந்தால் 17 தான் வரும். சரி கொஞ்சம் மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்கும். சரி அப்படியே டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு மனப்பாடம் பண்ணல, நீங்கள் பிதாசை யூஸ் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும். 17 ஸ்கொயர்லேருந்து a² மைனஸ் பண்ணி ரூட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே. இப்போ நமக்கு என்னது sin θ. sin θ என்ன இருக்கும், ஆப்போசிட் சைடு பை ஹைப்போத்தினிஸ். ஓகேங்களா. sin A = 15/17. cot பார்த்தீங்கன்னா cot A. cotனா என்னது, பேஸ் பை ஹைப்போத்தினிஸ் 8/50. அதுக்கப்புறம் cos A. cos இருந்தது பேஸ் பை ஹைப்போத்தினிஸ் 8/17. அதுக்கப்புறம் tan வந்து என்ன இருக்கும், tan A = இது ஒரு ரெசிப்ரோக்கல் தான் இருக்கும். காட்டோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு tan இருக்கும். ஆப்போசிட் சைடு பை பேஸ் சேம் இதே தான். ஸோ ஒன்று தனித்தனியாக வேல்யூ கொடுத்துட்டோம். அதில் மல்டிபிள் கொடுத்துருக்காங்க 34 15 68 மைனஸ் 60. ஓகேங்களா. ஸோ அதை இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 34 இன்ட்டு sin θ என்னது 15/17 ப்ளஸ் 15 இன்ட்டு cot θ வேல்யூ 8/50 டிவிஷன் 68 இன்ட்டு cot A னா 8 இன்ட்டு 17. அடுத்து மைனஸ் 16 இன்ட்டு tan θ 15/8. ஸோ 17 டிவைட் பண்ணோம்னா இங்கே 2 வரும், இங்கே 17 0 கேன்சல் ஆயிரும். சேம் இங்கே 17னா 4, இங்கே 8னா 2 டைம் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து மல்டிபிள் 2 இன்ட்டு 15 30 ப்ளஸ் 8. இங்கே டிவிஷனில் 8 இன்ட்டு 4 34, 2 into 15 30. So 38/2 ஆன்சர் 90. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா √3 tan θ = 3 sin θ. தென் வேல்யூ ஆஃப் sin² -
காஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இப்போ tan theta ஈக்குவல் டு 3 √3 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்படின்னா tan theta ஈக்குவல் டு 3/√3. ஸோ 3/√3னா நமக்கு என்ன வரும்னா √3 அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா. ஸோ 3ங்கிறது √3 × √3 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்குது. எல்லா நம்பருமே நமக்கு இந்த ஃபார்மேட் தான். இப்போ 2 இருந்ததுன்னா 2 ஈக்குவல் டு √3 × √2. அதே மாதிரி தான் 3யும் √3 × √3. நம்ம √3 போது ரூட் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ நான் √3 √3 கேன்சல் ஆயிரும். ஸோ வெறும் √3 மட்டும் இருக்கும். ஸோ tan theta ஈக்குவல் டு √3 ஓகேங்களா. ஸோ நம்ம இதை நம்ம ஃபார்மேட் படி பார்த்தோம்னா tan thetaனா என்ன சொல்லியிருந்தோம், இப்போ தீட்டா இங்கே இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை பேஸ் சைடு. ஸோ கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ ஆப்போசிட் சைடு பை பேஸ் சைடு ஓகேங்களா. ஸோ ரெண்டு இதையே ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணால் தான் இங்கே வரும். ரூட் ஸ்கொயர்னா 3 வரும். இந்த √3 ஸ்கொயர் பண்ணால் 3 வரும். 1 ஸ்கொயர்னா 1 தான் வரும். ஸோ 3 + 1 4. ஸோ அதை ரூட் எடுத்தோம்னா 2. ஸோ அப்படின்னா 2 இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்காங்கன்னா sin ஸ்கொயர் தீட்டா. sin ஸ்கொயர் தீட்டானா ஆப்போசிட் சைடு பை பேஸ் சைடு √3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா பேஸ் சைடு பை ஹைப்போதினிஸ் ஓகேங்களா. ஸோ 2 அதுவும் 2 வரும். இப்போ அப்படின்னா 3/4 மைனஸ் 1/4. ஸோ 3 - 1 2/4. 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 1/2 ஓகேங்களா. ஸோ 1/2னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு வேரியன்ஸாக இருக்கும் ஓகே. ஒன்று டேரெக்டாக இந்த மாதிரி sin thetaனா என்ன அப்படின்னு கொடுத்து sin theta வித் tan theta அப்படின்னு பேசிக் லெவல்லையும் கேட்பாங்க. சேம் அது மாதிரி tan theta ஈக்குவல் டு sin theta அப்படின்னு கம்பேர் பண்ணியும் கேட்பாங்க ஓகேங்களா. ஓகே தேங்க்